ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾನು ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு ஸ்தவமாலா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்தவமாலா சொன்னால் ஸ்தவ சொன்னால் ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಮಾಲೆ. ಇನ್ನೀಗ ಉಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಶ್ರೀ ಲೀಲಾಮೃತಾಖ್ಯ ನಾಮ ದಶಕ. பகவான்ಗೆ லீலைகள் ஸ்ரீ அதுக்கு மதிப்பு கொடுத்திருக்கு. அவ்வளோ ஒரு நல்ல உயர்ந்த லீலைகள். அந்த லீலைகளை வச்சு பகவானுக்கு 10 நாமங்கள். ராதிகா ஹிருதயோன்மாதி வம்ஷி குவான மது சதஹ, இது முதலாவது நாமம். ராதா பரிமளோத்கார கரிமாக்ஷிப்த மானச, இது ரெண்டாவது நாமம். முதலாவது நாமத்துக்கு அர்த்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் புல்லான் குழலில் உள்ள அமிர்தம் வெளியிடும்போ ಶ್ರೀಮತಿ ರಾಧೆಗೆ மனசில் பைத்தியம் பிடிச்சிடும். ரெண்டாவது நாமத்துக்கு அர்த்தம் ராதெಗೆ உடம்புல உள்ள சுவாசனை கிருஷ்ணன் இதயத்தில் ஒரு ஆனந்தம் கொண்டு வரும். கர்ம ராதா மனோமீன படிஷீகிருத விப்ரம, மூணாவது நாமம். நாலாவது பிரேம கர்வாந்த காந்தர்வா கில கிஞ்சித ரஞ்சித, மூணாவது நாமம். யார் அழகான லீலைகள் பண்ணிட்டு ராதாಗೆ அழகான இதயம், ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஹுக்கு போல இருக்கும். அதுபோல கிருஷ்ணருக்கு லீலைகள், இனிப்பான லீலைகள் ராதாಗೆ அழகான இதயத்துக்கு பிடிச்சிருச்சு. நாலாவது நாமத்துக்கு அர்த்தம் ராதெಗೆ அழகு, ராதெಗೆ பிரேமம் ஆக்கர்ஷணமாயி கிருஷ்ணன் பிரேமம் அகங்காரம் வச்சு அந்தன் குருடனாயிருக்கான். அஞ்சாவது நாமம் லலிதாஷ்யாதி ராதா மானாபாச வசீகிருத்தர். ஆறாவது ராதா வக்ரோக்தி பீயூஷ மாதுரிய பர லம்பட. அஞ்சாவது நாமத்துக்கு அர்த்தம் ராதே கிருஷ்ணனுக்கு பேச்சு கேட்காம ஒரு போலி கோபம் காட்டிட்டு இருக்கான். அவள் ராதே கோபமானா கிருஷ்ணன் அவளுக்கு வசம் ஆயிடுவான். ஆறாவது ராதெಗೆ கொஞ்சம் கோபமல்ல, கபட்டமுள்ள அன்பு, பிரேமத்தில் உள்ள கபட்டமுள்ள பேச்சு சப்தங்களை கேட்கறதுக்கு, அந்த ருசி அனுபவிக்கிறதுக்கு வேண்டி பேராசை வச்சிருக்கான். ஏழாவது முகேந்து சந்திரிகோத்கூர்ண ராதிகா ராகசாகர. எட்டாவது ரிஷபானோ சுதா கண்ட ஹாரி ஹார ஹரிண்மணி. ஏழாவது நாமத்துக்கு அர்த்தம் யார் முழு சந்திரன், பௌர்ணமி சந்திரன் போல முகம் வச்சிருக்கான், அவனுக்கு பார்த்து, கிருஷ்ணனுக்கு பார்த்து ರಾಧೆಗೆ ಪ್ರೇಮದಿಂದ ಕಡಲ್ಲೇ ಅಲೆಗಳು ಬರತೊಡಗಿವೆ. ಎಟ್ಟಾவது ನಾಮಕ್ಕೆ ಅರ್ಥ ಅವನು ஒரு நீல கலரான மாலை போல ராதெಗೆ கழுத்திலே அலங்காரம் ஆயிருக்கான். 9 ಫುಲ್ಲ ರಾಧಿಕಾ ಮಲ್ಲಿನಿ ಮುಖಾಂಬುಜ ಮಧುವ್ರತ. 10 ರಾಧಿಕಾ ಕುಚ ಕಸ್ತೂರಿ ಪತ್ರ ಸ್ಫುರತ್ ಉರಹ ಸ್ಥಲ. 9 ராதாಗೆ முகம் தாமரை பூ போல இருக்கு,
அந்த ரசனை ரசிக்கிறதுக்கு கிருஷ்ணன் ஒரு தேன் புழு போல ஆயிருக்கு. 10வது ராதிகை ஸ்தனத்தில் இருந்த கஸ்தூரி கிருஷ்ணனுக்கு நெஞ்சிலே அலங்காரம் போல இருக்கு. இத்தி கோகுல பூபால சுனு லீலா மனோகரம் யஹ பठे நாம தசகம் சோ அஸ்ய வல்லபதாம் ரஜேத். யார் இந்த 10 நாமங்கள் படிப்பாங்களோ கேட்பாங்களோ, இந்த நாமங்கள் பிரஜத்தில் உள்ள ராஜகுமாரன் கிருஷ்ணனுக்கு அழகான லீலைகள் காட்டிட்டு இருக்கு. இப்போ யார் இது படிப்பாங்க கேட்பாங்க, அவங்களுக்கு பகவான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியம் ஆயிடுவாங்க. சரி, இப்போ புல்லான் குழல் முதல் தொடங்கி ராதா கிருஷ்ணருக்கு அனபான லீலைகள் காட்டிட்டு இருக்கு இந்த 10 நாமங்களுக்கு. இது கேட்கறது படிக்கிறது நமக்கு கிருஷ்ணருக்கு பிரியமாயிடும். ஹரி போல் தங்க.